2024ஆம் ஆண்டிற்கான 2ஆம் ஆண்டு நேரடி பொறியியற் சேர்க்கை லேட்டரல் என்ட்ரி டைரக்ட் செகண்டரி பிஇ பிடெக் அட்மிஷன்ஸ் 2024 உயர்கல்வித்துறை மற்றும் இயக்குனர் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னையின் வழிகாட்டுதலின் பேரில் அழகப்ப செட்டியார் அரசு பொறியியற் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி காரைக்குடியிலிருந்து இணையதளம் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இதற்கான அனைத்து நிகழ்வுகளும் விண்ணப்பதாரர்கள் தங்களது இருப்பிடங்களிலிருந்தே செய்து முடிக்கலாம். முதற்கட்ட பணியான விண்ணப்ப பதிவு நிறைவு பெற்று அதற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு பின்பு சிறப்பு ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு நிறைவு தற்பொழுது பொது கலந்தாய்வு துவங்கப்பட உள்ளது. இதற்கான பதிவுகளை இணையதள முகவரியான www.tnlea.com என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிடலாம். இப்போ இந்த இணையதளத்தில் உள்ள போனீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே மேலே சின்ன சின்ன குறிப்புகள் கிடைக்கும். இதில் வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் முக்கியமான நாட்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 முதல் சுற்றுல 30/7/2024 முதல் 2/8/2024 வரை. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 99.6666 முதல் 85.5238 வரை. இரண்டாவது சுற்று பார்த்தீங்கன்னா 4/8/2024 முதல் 7/8/2024 வரை. கட் ஆஃப் வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா 85.5227 முதல் 45.7333 வரை இருக்குது. முதற்கட்ட கலந்தாய்வுக்கு வந்து 30 மற்றும் 31 முதல் 2 நாட்களும் மாணவர்கள் தங்களது விருப்பமான கல்லூரிகளில் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த பதிவு செய்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களோ அதைப்படி ஃபாலோ பண்ணணும். இப்போ மாணவர்கள் விண்ணப்பத்தை பதிவு செய்கிறதுக்கு எந்தெந்த கல்லூரியும் பதிவு செய்கிறதுக்கு அதுக்கான லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே அவைலபிள். இதில் போய் பார்த்தீங்கன்னா காலேஜ் நேம் இருக்கும், காலேஜ் கோடு, கவுன்சிலிங் கோடு இருக்கும். கவுன்சிலிங் கோடு கூட கவுன்சிலிங் காலேஜ் நேம்ஸை வந்து பார்த்துட்டு எந்த கல்லூரி அதுக்கான கவுன்சிலிங் கோடு என்னன்றதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது கூட இந்த இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸில் ஒரு சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா சிஇ அதுதான் கோடு. இந்த சிவில் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா அதுக்கான கோடு வந்து சிஇ. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படி எடுத்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இங்கிற கோடு. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கோடுன்னு ஒன்று இருக்குது. இந்த கோடை தான் அங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கும். அந்த கோடை பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இதுக்கான விவரங்கள் இங்கே கொடுத்துருக்கு. இது கூட வந்து மற்ற விவரங்கள் இதில் இருக்குது. கவுன்சிலிங் ஷெட்யூல் இருக்குது. போன வருஷத்துக்கான கட் ஆஃப் ஒரு அப்ராக்சிமேட்டாக போன வருஷம் எந்த கல்லூரியில் எந்த அளவுக்கு மார்க்கில் உள்ள கட் ஆஃப் கிடச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளது. இது முழுமையாக நம்ப முடியாது, இருந்தாலும் ஒரு ஒரு ஐடியாக்காக உள்ளது. அதுக்கப்புறம் நிறைய தங்களுடைய கோரிக்கை தங்களுடைய ஏதாவது விவரங்கள் தேவைப்படுதுன்னா இதை கிளிக் பண்ணி இதில் உள்ள டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் ரவுண்ட் 1 அப்படின்னு வரதை வந்து லாகின் அப்படிங்கிறது உள்ளே போகலாம். இல்லாட்டி இங்கே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் 1 அப்படின்னு இருக்குது. இது லாகின் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நேம் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் வச்சுருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டை போட்டு லாகின் உள்ளே போயிடுங்க. லாகின் உள்ளே போனதுக்கப்புறம் இதில் வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். முதல்ல வந்து யூசர் லாகின் மேலே உள்ளது டீட்டெயில்ஸு. யூசர் லாகின் இன்ஃபர்மேஷனுங்கிறது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன். அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும், உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய நேம் வரும், கம்யூனிட்டி என்ன, ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் வரும். இது வந்து இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் சாய்ஸஸ் இருக்கிறது நம்ம சாய்ஸ் ஃபில்அப் பண்ண போகிறோம். செலெக்ஷனுங்கிறது நம்ம என்னென்ன செலெக்ஷன் வச்சிருக்கோங்கிற டீட்டெயில்ஸ் கிடைக்கும். லாக்குங்கிறத வந்து நம்ம லாக் பண்ணணும். அலாட் பண்ணுங்கிறது பின்னாடி வரும். இப்போ அடுத்தது செய்ய போகிறது வந்து நம்ம நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து இதுதான் நம்மளோட டீட்டெயில்ஸ்னு உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட்டுங்கிற லெவல் போனீங்கன்னா சாய்ஸஸ் கிடைக்கும். சாய்ஸஸ் வந்து இப்போது எல்லா காலேஜஸ் லிஸ்ட்டும் இதில் ஃபுல்லாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 433 காலேஜஸ் லிஸ்ட் இதில் இருக்குது. நீங்கள் எல்லா காலேஜையும் பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரும், என்ன செலக்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்படி வரும்போது இதில் வந்து ஃபில்டர்னு சொல்லுவாங்க. சில நமக்கு தேவையான அளவுக்கு வடிகட்டி வைத்துக்கிறதுக்கு. இதில் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னு போட்டுருக்குன்னா இதில் ஒன்லி யூனிவர்சிட்டி காலேஜ் மட்டும்தான் காமிக்கும். அதை யூனிவர்சிட்டி காலேஜ் டிக் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுக்கணும். சர்ச்னு கொடுத்துட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் லிஸ்ட்டு மட்டும் இதில் கிடைக்கும். இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லிஸ்ட்டு மட்டும் கிடைச்சதுன்னா இதில் எந்த யூனிவர்சிட்டியில் எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் கம்யூனிட்டி பிசின்னு வரும்போது ஓசிக்கு பிசிக்கான சீட்டு மட்டும் இதில் காமிக்கும். காலேஜ் கோடு, காலேஜ் நேமு, பிரான்ச் கோடு, இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இப்போ நான் இதில் வந்து இந்த கோர்ஸை செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஐஇ இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் கேட்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறது காலேஜ் கோடு ஒன்று, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், பிரான்ச் கோடு ஐஇ, பிரான்ச் நேம் வந்து இது, ஆட் சாய்ஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். ஓகே அப்படின்னு கொடுத்தா அதில் ஆட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை சாய்ஸஸில் 1 இருக்கும். முதல்ல 0 வந்திருக்கு, இப்போ வந்து 1ன்னு ஆகிடும். இப்போது இதை நான் விட்டுட்டு எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்துட்டேன் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் என்னென்ன லிஸ்ட் இருக்கோ அந்த கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். இதில் வந்து 2005 இஐ அப்படின்னா இந்த 2005 இஐ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் இது செலக்ட் பண்ணுறீங்களா, ஆடுன்னு கேட்டால் ஆடுன்னு கொடுத்தா ஓகே ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து இதில் நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து 2 காலேஜ் இது வரைக்கும் செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து
நான் வந்து இது வேண்டாம், எனக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் வேணும்னா அது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது ரெண்டையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணிங்கன்னா 2 காம்பினேஷன் இருந்தால் மட்டும்தான் வரும். 2 காம்பினேஷன் இல்லைன்னா அதில் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து எதுவுமே கீழே காமிக்காது. சர்ச்னு போனீங்கன்னா இப்போ லிஸ்ட்டு எதுவுமே காமிக்காது. இப்போ அதனால இதை எடுத்துகிட்டு சர்ச் கொடுத்தீங்க, அந்த காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். எப்போ 2 காம்பினேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, சப்போஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் விமன் கேட்டகரி மட்டும் வேணும்னா விமன் கேட்டகரி மட்டும் சர்ச் பண்ணி அந்த விமன் கேட்டகரியான காலேஜஸ் காமிக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும் இந்த ஃபில்டரை வந்து 2 யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நான் வந்து இப்போது எனக்கு வந்து எல்லா ஊர்லேயும் வேண்டாம், எனக்கு வந்து என்னோட ஊரில் மட்டும் நான் இருக்க காலேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா, அந்த ஊரை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த ஊரில் உள்ள என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ், என்ன காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ் லிஸ்ட்டு, அந்த காலேஜுக்கு பிரான்ச்சஸ் வந்துடும். இப்போ நான் வந்து ஒரு காலேஜில் எடுத்து நான் இந்த காலேஜிலேருந்து ஒரு சீட்டை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறேன்னா கேட்குது, 3464 இந்த காலேஜ் நேமு, இந்த பிரான்ச் நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. ஆட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ கவுண்ட் எனக்கு 3 ஆயிடுச்சு, 3 காலேஜ். இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் வேண்டாம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் ஆல் கொடுத்துட்டேன்னா எல்லாம் வரும். ஆல் கொடுக்காம வச்சிங்கன்னா பின்னாடி அந்த செலெக்ஷன் மட்டும் இருக்கும். இப்போ அப்படிலாம் வேண்டாம், எனக்கு வந்து பர்டிகுலர் பிரான்ச் தான் வேணும், நான் போய் ஒரு பர்டிகுலர் பிரான்ச் மட்டும் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிரான்ச்சை மட்டும் நான் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் போட்டேன்னா சர்ச் கொடுத்துட்டேன்னா டோட்டலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் மட்டும்தான் இதில் காமிக்கும். இதில் என்னென்ன காலேஜ் இருக்கோ எல்லா காலேஜில் இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எவ்வளோ சீட்ஸ் பாக்கி இருக்குது அப்படின்றது காமிக்கும், எல்லா ஊரும். இப்போ அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் எனக்கு வேணும், அதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் இருக்கிறது வேணும் அப்படின்னா இந்த ஊர் மெக்கானிக்கல் பிரான்ச் அப்படின்னா அந்த ஊரில் உள்ள மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ் மட்டும்தான் காமிக்கும். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் மெக்கானிக்கல் பிரான்ச் மட்டும் காமிக்கும். அந்த மாதிரி கேஸில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல் போயிட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு பிரான்ச் வேண்டாம், எனக்கு வந்து காலேஜ் கோடு எனக்கு தெரியும், அந்த பர்டிகுலர் காலேஜ் மட்டும் நான் போய் செலக்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காலேஜ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலேஜ் போட்டோன்னா இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்குது, இந்த காலேஜில் என்ன டீட்டெயில்ஸ், இதில் ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறேன்னா இந்த கோர்ஸை ஆட் பண்ணிட்டு உள்ள வச்சுக்கலாம். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வரும். இப்போ வந்து சாய்ஸஸ் 4 ஆகிடும். இப்போ எனக்கு இந்த காலேஜ் கோடு வேண்டாங்க, எனக்கு காலேஜ் நேம் தான் தெரியும், காலேஜ் கோடு தெரியாது அப்படின்னா இப்போ அண்ணான்னு போட்டேன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன காலேஜ் இருக்கோ எல்லா காலேஜ் டீட்டெயில்ஸும் அதில் உள்ள வரும். இப்போ இல்லை கவர்மெண்ட் போட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட காலேஜ் எல்லாமே வரும். ஃபுல் நேம் அடிச்சிட்டிங்கன்னா ஃபுல் அந்த பர்டிகுலர் காலேஜ் மட்டும் கிடைக்கும். இல்லை இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இதில் வந்து நான் இந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறேன், இந்த காலேஜ் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ என்னாச்சு, நான் இந்த காலேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ 5 காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கேன், என்னென்னமோ செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியலனா செலெக்ஷனை உள்ளே போய் பார்க்கலாம். செலெக்ஷனில் இப்போ வந்து நீங்கள் என்னென்ன காலேஜில் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க லிஸ்ட் இங்கே வரும். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, கவர்மெண்ட் காலேஜ் திட்டங்கள் தடாகரோடு, இதெல்லாம் வந்துருச்சு. 5 காலேஜ் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த காலேஜ் தான் ஃபஸ்ட்டு வேணும், இதை வேணாம் அப்படின்னு நினச்சா இதை நான் வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இதை மூவ் பண்ணிங்க, மூவ் அப் அப்படின்னா செகண்டாக இருக்க காலேஜ் மேலே போயிடும். எனக்கு வந்து ஆப்ஷனை மாற்றிக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டில் இருந்தால் சாய்ஸஸ் வந்து ஃபில் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வரும், செகண்ட் காலேஜ் செகண்டாக செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களோ நீங்கள் கொடுத்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு உங்கள் மார்க்குக்கு கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. கிடைச்சிது அப்படின்னா ஃபஸ்ட் காலேஜ் அலாட் பண்ணிடுவாங்க. உங்கள் மார்க்குக்கு ஃபஸ்ட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் காலேஜ் அலாட் பண்ணுவாங்க. இப்போ தேர்ட் காலேஜ்னா தேர்ட் காலேஜ் அலாட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இதை இப்போ மாற்ற போகிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு இப்போ ஒன்று வந்து மூவ் அப் மூவ் டவுன் அப்படி இருக்கும், மேலே கீழே வரணும். ஸ்வாப் அப்படின்னா இப்போ இது கூட நான் எதை ஸ்வாப் பண்ணுறது, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வந்துடும், இது கூட நான் ஸ்வாப் பண்ணுறேன்னா இது வந்து ஸ்வாப் ஆகிக்கும். இப்போ 2 ஸ்வாப் ஆகிட்டு மேலே மாறிக்கும். இப்போ இதில் வந்து மூவ் டவுன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலேஜ் வந்து அடுத்த காலேஜாக மாறிக்கும், இருக்கிற காலேஜ் அடுத்த காலேஜாக மாறிக்கும். இப்போ இது ஸ்வாப்பு. மூவ் டூ அப்படின்னா நான் எந்த காலேஜுக்கு மூவ் பண்ணுற போகிறேன். மூவ் டூ அப்படின்னா இப்போ செலக்ட் பண்ணுற காலேஜை 2வது காலேஜை மாற்ற போகிறேன் அப்படின்னா 2க்கு போனால் அந்த 2க்கு போய் அது உட்காந்துடும். ஸோ இந்த ஆர்டர் வந்து இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எடுக்கும்போது இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு காலேஜ் அலாட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு காலேஜ், ஃபஸ்ட்டு பிரான்ச்சு, அதை எடுத்து பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கு கிடைச்சதுன்னா அலாட் பண்ணிடுவாங்க. இந்த மார்க்குக்கு இந்த பிரான்ச் கிடைக்கல, இந்த காலேஜ் கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த வாய்ப்பு போவாங்க, இப்படியே போயிட்டு இருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் காலேஜ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சப்போஸ் நம்ம கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 99லேருந்து ஆரம்பிச்சு 85 வரைக்கும் இருக்கும். அந்த 99ல் உள்ள கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ காலேஜஸ் போடுறதே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயே லோயஸ்ட் கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு வந்து மேலே உள்ளவங்களுக்குலாம் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரதுனால நீங்கள் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஜாஸ்தி போடணும். அட் த சேம் டைம் வந்து அடுத்தவங்க செலக்ட் பண்ணாத காலேஜ் உங்களுக்கு இருந்தால் தான் அலாட்மெண்ட் ஆகும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகாமல் போயிடும்.
அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து காலேஜ் அலாட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எல்லா தேவையான அளவுக்கு உங்கள் காலேஜ் நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து இப்போ நான் காலேஜஸ் செலக்ட் பண்ணிட்டேன். டவுன்லோட் சாய்ஸ் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்னென்ன காலேஜ் 5 காலேஜ் எடுத்திருக்கேன், இதெல்லாம் இருக்குது. இப்போ லாக் ஸ்டேட்டஸில் நோன் காமிக்குது, நான் லாக் பண்ணலை, இந்த ஆர்டரில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் திரும்ப போய் இந்த ஆர்டரை மாற்றணும்னு மாற்றிக்கலாம், இல்லை ஆட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். எல்லாம் என்ன ஒர்க்கு இதில் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இதில் மாற்றணும்னா மாற்றிக்கலாம், இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சா நான் அடுத்தது லாக்குங்கிற சிஸ்டம் போயிடலாம். லாக் போயிட்டேன் அப்படின்னா இதை வந்து நம்மளோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். சென்ட் ஓடிபியும் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி எடுத்து நான் அதில் ஃபில்அப் பண்ணிட்டேன் அப்படின்னா போட்டதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போது வெளியில் வந்துடும். திரும்ப லாகின் பண்ணி உள்ளே போனேன்னா எனக்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட், இந்த நான் என்னென்ன சாய்ஸ் 5 காலேஜ் போட்டோம்னா எல்லா சாய்ஸும் வந்துடும். இப்போ லாக் ஸ்டேட்டஸ் எஸ்ன்னு வந்துருச்சு. டோட்டலாக 5 காலேஜ் இதில் வந்துருச்சு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டு பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட் ப்ரொசீஜர். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்டுங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் டே சொல்லியிருக்காங்களே, அந்த பர்டிகுலர் டேயில் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கு பணியாற்ற வாய்ப்பளித்த உயர்கல்வி இயக்குனர், தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை மற்றும் அழகப்ப செட்டியார் அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பணியை செவனே செய்ய என்னுடன் இணைந்து பணியாற்றும் முனைவர் திருமதி உமாராணி பேராசிரியர் மற்றும் கணனி அறிவியல் துறை தலைவர் மற்றும் முனைவர் பொன்முடி பேராசிரியர் மற்றும் இயற்பியல் துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த கலந்தாய்வுக்கு மென்பொருள் உருவாக்கி திறம்பட நிர்வகிக்கும் எனதன்மை மாணவ செல்வங்கள் திரு திலகரசன், திரு வெங்கடாச்சலபதி, திரு ஹரிஷ், திரு பத்மநாபன், திரு மோனீஸ்வரன், திரு குரு ஸ்ரீனிவாசன், திரு சுபத்திரன், திரு அமுதன் ஆகிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் எங்களுடன் இரவு பகல் பாராது தங்களுக்கான தகவல்களை விளக்கங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் திரு பீட்டர் ஜான் அவர்களுக்கும் திரு அக்பர் அலி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுக்கு விருப்பமான சிறந்த கல்லூரியை தெரிவு செய்து சிறந்த முறையில் பயின்று பட்டங்கள் பெற்று வாழ்வில் சிறக்க நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.